மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தலைப்பில் இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த சட்டத்திட்டங்களையும் மாற்ற தேவையில்லை என்பதற்கான நம்ம தரப்பு சான்றுகளை எல்லாம் துவக்கமாக நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த இஸ்லாமிய சட்டங்கள்லாம் சரியில்லை என்று யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ, எந்தெந்த சட்டங்களை அவர்கள் விமர்சிக்கிறார்களோ அந்த விமர்சனம் எந்த அளவுக்கு சரியானது என்பதை நம்ம ஆய்வு செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்ம இறுதியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிற விஷயம், கடுமையான தண்டனைகள், குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை தான் உலகத்தில் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இஸ்லாத்தை ஒரு காட்டு மிராண்டித்தனமான மார்க்கம், ஒரு நீக்குப்போக்கு இல்லாத மார்க்கம், மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாத மார்க்கம் என்ற மாதிரியெல்லாம் காட்டு மிராண்டிகள் காலத்துக்கு உரிய சட்டம் என்றெல்லாம் வெளிப்படையாகவே விமர்சிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க? இந்த இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள், குறிப்பாக அரபு நாடுகளில் அந்த சட்டங்களை அமுல்படுத்தும் பொழுது அது குறித்த செய்திகள் ஊடகங்கள் வழியாக வரும் பொழுது அதை பிடித்துக்கொண்டு என்ன செய்வாங்க? அதை சாக்காக வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை விமர்சித்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் நம்ம இஸ்லாமிய சட்டம் தான் சரி, உங்கள் சட்டத்தினால் குற்றங்களை குறைக்க முடியாது என்பதற்கான சான்றுகளை நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கு இந்த சட்டம் இருந்து ஏன் குறைக்க முடியலை? இந்தியா போன்ற நாடுகளில் மரண தண்டனை இருந்து கூட குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் கொஞ்சம் விவரமாக நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை சொல்லி வருகிறோம். அதில் என்னத்தினால செய்ய முடியவில்லை என்று சொன்னால், நம்ம நாட்டில் மரண தண்டனைங்கிற தண்டனையோ வேறு எந்த தண்டனையாக இருந்தாலும் அது ஏற்றில் இருக்கிறது, நடைமுறையில் இல்லை. அந்த மாதிரியான அடிப்படையில் இருக்கிறதுனால தான் கவர்னர் மன்னிப்பார், ஜனாதிபதி மன்னிப்பார், அரசாங்கம் நம்மளை மன்னிச்சு விட்டுரும் என்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால் இந்த சட்டம் அச்சுறுத்துகிற அளவுக்கு குற்றவாளிகளுக்கு அச்சுறுத்த மாட்டேன் என்கிறது ஒன்று. ரெண்டாவதாக, அனைவருக்கும் சமமான நீதி இங்கே கிடையாது. சட்டம் இருக்கிறது, அது யாருக்கு அந்த சட்டத்தினால் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், ஒரு அப்ராணியாக இருந்தானேயானால், அவன் அந்த தப்பை செய்வானேயானால் சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா என்று வாதம் பண்ணி அவனுக்கு தண்டனையை கொடுப்பார்கள். அவனே சமூகத்தில் பிரமுகராக, செல்வாக்கு மிக்கவனாக, பணக்காரனாக, ஒரு ஆள்பலம் அதெல்லாம் உள்ளவனாக இருப்பானேயானால், அல்லது அவனுக்கு என்ன செய்கிறாங்க? ஏதாவது குறுக்கு வழியை கற்றுக் கொடுத்து அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்கிறார்கள். அப்போ சமமான நீதி இல்லாத காரணத்தினால தான் இந்தியாவில் சில சட்டங்கள் கடுமையாக இருந்தும், கொலைக்கு கொலைங்கிற தண்டனை கடுமையாக இருந்தும் கூட அதை குற்றம் குறைய மாட்டேங்குது. ஏன்? சமமாக இல்லை. நம்ம தப்பிச்சுக்கிற முடியும், இவங்க என்ன சட்டத்தில் எழுதி வச்சுருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது என்ற அளவுக்கு தான் இந்த நாட்டில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் எந்த அளவுக்கு சமமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுக்கு இந்த சமத்துவத்தை தன்னிலிருந்து ஆரம்பித்தார்கள். தனக்காக கூட அந்த சட்டத்தை வளைக்கலை. சின்ன அற்பத்திலும் அற்பமான விஷயங்களில் கூட அனைவரும் சமந்தான், ஒருத்தர் கூட ஒருத்தர் குறைய இது கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் அந்த சமத்துவத்தை கடைபிடித்தார்கள் என்பதையெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில் ரெண்டு காரணம் ஆச்சா. ஒன்று, சட்டம் இருக்குது ஆனால் அதை அமுல்படுத்துறது இல்லை. ரெண்டாவது, ஆள் பார்த்து அமுல்படுத்துறது, பாரபட்சம், அதனால குற்றம் குறைய மாட்டேன் என்கிறது. மூன்றாவது என்ன என்று கேட்டால், அந்நியாய தாமதம். ஒரு நீதி கிடைக்கிறதா இருந்தால் தாமதம் என்றால் அவ்வளவு கடுமையான அளவுக்கு நீதி கிடைப்பதற்கு தாமதமாகிறது. அப்போ தாமதமான நீதியினால் என்ன பயனு? எனக்குரிய சொத்து என்னுடையதான் என்று என் வாழ்நாளில் நான் தீர்ப்பு வாங்க முடியாது. நான் என்னுடைய சொத்துக்காக வழக்கு போட்டேனே, ஆனால் என்னுடைய மகன் காலத்தில், என்னுடைய பேரன் காலத்தில் தான் என்ன செய்கிறது? பெரும்பாலும் தீர்ப்பு கிடைக்கிறது. அப்போ தாத்தா போட்ட வழக்குக்கு பேரன் காலத்தில் தீர்ப்பு வாங்கினால் அது நீதியாகுமா? என்னுடைய சொத்தை பல வருடங்கள் ஒருத்தர் அனுபவித்து ஆதாயம் அடைஞ்சி வாடகைக்கு விட்டு எவ்வளோ சம்பாதித்திருப்பான், பிறகு என்னுடைய சொத்து என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? அப்போ நம்ம நாட்டில் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால், உலகத்தில் இவ்வளவு மோசமான தாமதம் எந்த நாட்டிலையுமே காணோம். எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வளவு ஒரு நீதி வழங்குறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. ஒரு நீதிபதி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, நேற்று ஒரு சகோதரர் கொடுத்தார், 100 நாளில் தீர்ப்புண்டு. இதையும் ஒரு ஹைகோர்ட்டுடைய நீதிபதி தான் நினைஞ்சிருக்காரு, எழுதியிருக்கிறார். இந்த நூலில் நம்ம சொல்கிறதும் அவர் சொல்கிறார். இந்த நூலில் என்ன சொல்கிறாரு? 100 நாளில் தீர்ப்புன்னு எதுக்கு எழுதுறாருன்னு கேட்டால், நீங்கள் என்ன நீதி பரிபாலனை செய்கிறீங்க, மக்களுக்கு உரிய முறையில் நீதியை கொடுக்குறீங்களா என்று அவர் என்ன செய்கிறார்? நிறைய பாயிண்ட்களை அடுக்கிறார். தாமதம் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? நம்ம நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நம்ம சொல்வதை விட, ஒரு வக்கீல் வழக்கறிஞர் சொல்வதை விட, ஒரு நீதிபதி, அதுவும் ஹைகோர்ட்டில் பெரிய நீதிபதி, மூத்த ஒரு நீதிபதி சொல்வது அனுபவித்து
அவரே பட்டு என்ன போன அநியாயம் பாவமாக இருக்குது அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தன்னுடைய துறை சம்பந்தமாகவே ஒரு நீதிபதி சொல்கிறார் என்று சொன்னால் அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது, யாருக்கும் நம்ம மற்றவங்களுக்கு மறுக்க முடியாது. அதுக்காக தான் அவருடைய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். இந்த நூலில் உள்ள செய்தியை தான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்ன செய்தி இருக்குன்னு உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னைக்கு கோர்ட்டில் வழக்குகள் இருக்குல்ல, அவர் சொல்கிறார் இன்னைக்கு கோர்ட்டில் வழக்குகள் இருக்கு இல்லையா, இந்த தேதியிலேருந்து எந்த வழக்கும் எடுப்பதில்லை, பழையதை முடிச்சுட்டு தான் வழக்கு எடுப்பது என்று முடிவெடுத்து இருக்கிற வழக்கை விசாரித்தால் 300 வருஷம் அவங்க விசாரித்து முடிக்குங்கிறார். அவர் சொல்கிறாரு புதுசு புதுசாக வழக்கு எடுக்காமல் எந்த வழக்கு இனிமேல் எடுக்க மாட்டோம், இருக்கிற வழக்கை தான் விசாரித்து முடிக்க போகிறோம் என்று நீங்கள் எடுத்து புது வழக்குகள் எடுக்காமல் ஏற்கனவே போட்ட வழக்குகளை நீங்கள் விசாரித்து முடிக்கிறதா இருந்தால் எவ்வளோ வருஷம் ஆகுமா? 300 ஆண்டுகள் ஆகும் உங்களை வழக்கு முடிகிறது. அப்போ 300 ஆண்டுகள் அளவுக்கு ஒரு நாட்டில் வழக்கு தேங்கி கிடந்தால் அது நீதியா? 300 வருஷத்துக்கு ஒரு கேஸ் தேங்கி இருக்குங்க. இந்த இருக்கிற நீதிபதிகளை வைத்து இருக்கின்ற நீதிமன்றங்களை வைத்து என்ன செய்ய முடியல, இந்த வழக்குகளை தீர்வு செய்ய முடியாது. இதெல்லாம் எப்போ 300 வருஷம் ஆகும்? புது வழக்கு போடாமல் இருந்தால் தான். இனிமேல் வழக்கு 300 வருஷத்துக்கு வழக்கு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற வழக்குகளை முடிக்க ஆரம்பித்தா 300 ஆண்டு ஆகும். இதே மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 400 வருஷம் 500 வருஷம் ஏறிக்கிட்டே போகும். நீங்கள் அளவுக்கு அதிகமாகிட்டே போமா இல்லையா? அதை கணிக்க இயலாது. அப்போ எவ்வளோ நொந்து போய் சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ வழக்குகள் இருக்கிறது, அந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் இல்லை, அந்த அளவுக்கு நீதிபதிகள் இல்லை. எதுக்கோ ஆட்களை வேலைக்கு சேர்க்கணும். எதுக்கு முதல் சேர்க்கணும்? மக்களுக்கு உடனே நீதி கிடைக்கிறதுக்கு ஆட்களை சேர்க்கணும். சொல்லப்போனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நீதிமன்றம் இருக்கணும். அந்தந்த ஊரில் விஷயத்தை போய் அன்றைக்கி பேசி முடிச்சிடணும். நீதிமன்றங்கள் நீதிக்காக தான் அரசு, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? என்னுடைய உரிமையை அவன் பெற்றுத்தர வேண்டும், ஒவ்வொரு மனுஷனுடைய உரிமையும் பெற்றுத்தர வேண்டும், ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனையை கொடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை தர வேண்டும், மனங்குளிர செய்ய வேண்டும். இதுதான் அரசாங்கத்துடைய வேலை என்றால், நான் ஒரு கொலை, என்னுடைய குடும்பத்தில் கொலை நடந்தது என்றால் எனக்கு எவ்வளோ நேரத்தில் அந்த வேதனை இருக்குமோ அதுக்குள்ளே அந்த தீர்ப்பு கிடைச்சா நான் மனங்குளிரேன். நான் எவ்வளோ நாளைக்கு வேதனைப்படுவேன்? இந்த ஒரு சொல்றபடி 100 நாள் ஒரு வருஷத்துக்கு எனக்கு வேதனை இருக்கும், ஒரு 6 மாதத்துக்கு வேதனை இருக்கும். சரி, அதுக்குள்ளேயாச்சும் சொல்லி உன்னை கொன்றவனுக்கு, உங்கள் அப்பனை கொன்றவனுக்கு இதாண்டா தண்டனைன்னு சொன்னீங்கன்னா என் மனசு ஆறி போயிடும். நீங்கள் ஒரு 70 வருஷத்துக்கு பிறகு 80 வருஷத்துக்கு பிறகு சொன்னீங்கன்னா அப்போ யார் கொலை செஞ்சால் நானே மறந்துடுவேன். அப்போ எங்கள் தாப்பனார் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னு வைங்க, எனக்கே கூட மறந்து போய்விடும். அவ்வளவு காலம் எடுத்து நீங்கள் அவனுக்கு தண்டனை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, நானே மறந்து விடுவேனுங்கிற அளவுக்கு நீங்கள் டைம் எடுப்பீர்களே, என்ன நியாயம்? அப்போ நீதிமன்றங்களில் என்ன பிரச்சனை என்று கேட்டால், அரசாங்கத்துக்கு பொறுப்பு கிடையாது. எது முக்கியம், எதுக்கு அதிகமாக ஆள் வேணும், எதுக்கு ஆள் எடுக்கணும் அப்படிங்கிறத விளங்கி நீதிபதிகளுடைய எண்ணிக்கையும் கோர்ட்டு எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அதிகமான இடங்களில் என்ன செய்யணும், வழக்குகள் நடக்க வேண்டும். அப்படி நடக்குமையானால், இன்னும் சொல்ல போனால் ஒரு நகராட்சிக்கு, ஒரு ஊராட்சிக்கு ஒரு நீதிபதி, ஒரு பேரூராட்சி இருக்கும் இல்லையா, ஒரு நீதிபதி, ஒரு கோர்ட்டு, அந்த ஊர் விஷயத்தை முடிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் செய்தார்களேயானால் வழக்குகள் என்ன செய்யும், அப்போ ஃபைசல் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உள்ள பொறுப்பு யாருக்கு இல்லை. என்னென்னத்துக்கே திட்டுறாங்க, அமெரிக்காவோட அணு ஒப்பந்தம் போடணுமான்னுக்கிட்டு பேசுகிறான், அணுசக்தியில் கையெழுத்து போடுறதா இல்லையாங்கிறக்காண்டி பாராளுமன்றத்தில் என்ன செய்கிறான், விவாதிக்கிறான். அந்நிய ஏற்றுமதியை அனுமதிக்கிறதா, சில்லறை வர்த்தகத்தில் அவனை கொடுக்குறதா இல்லையான்னுக்கிட்டு அதை போட்டு டிஸ்கஸ் பண்ணுறான். நாட்டில் இருக்கிறவனுக்கு நீதி கிடைக்கிறத பற்றி யோசிக்கிறானா? அதுக்கு தானே உன்னை அரசாங்கத்தில் வச்சுருக்குறோம். அப்போ நீதி கிடைக்கிறத பற்றி எவனுக்குமே அக்கறை இல்லை. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீதிங்கிற ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் என்று நினைக்கிறான். அப்படியான ஒன்றில் என்ன ஆகும், நாளைக்கு மக்கள் புரட்சி தான் அவன் முடியும். அவன் நீதி கிடைக்காதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கும் பொழுது மக்கள் புரட்சியில் தான் இறங்குவாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான காரணம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அளவுக்கு இருக்கலாமா கேட்குறாரு. அடுத்து என்னென்னு கேட்டால், நம்ம நாட்டில் கோடைக்கு நீதிபதிகள் விடுமுறை, பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை வர்றீங்க, சரி, நீதிபதிக்குமா கோடை விடுமுறை 2 மாதத்துக்கு விடுறது? 2 மாதத்து வரைக்கும் ஒருத்தனை கைது பண்ணுறான்னு வைங்க, கோடை விடுமுறைக்கு நாள் பிடிச்சான்னு வைங்க, 2 மாதம் கழிச்சு தான் ஜாமீன் போட முடியும். நாளைக்கு கோடை விடுமுறை, கோடையில் கோர்ட்டில் மூட போகிறான், இன்றைக்கி என்னை பிடிச்சிவிட்டான்னு வைங்க, சும்மா சாதாரண ஒரு கேஸில் பிடிக்கிறான், ஜாமீன் எங்கே போடுறது? ஜாமீன் போடுறாத என்ன செய்யணும், கோர்ட்டு விடுமுறை. அப்போ நீதிமன்றங்கள் விடுமுறை என்று சொல்லி இந்த மாதிரி செய்கிறாங்க. போலீஸுக்கு விடுமுறை என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? இன்று போலீஸ் ஸ்டேஷன் விடுமுறை பார்த்துருக்கிறீங்களா? இன்று இராணுவத்துக்கு விடுமுறை. அதை விட முக்கியம் இல்லையா இது? போலீஸ்க்கு லீவு கொடுக்க முடியுமா? போலீஸ் எப்படி 365 நாள் வேலை பார்க்கணுமோ, அதே மாதிரி இராணுவம் எப்படி 365 நாள் வேலை பார்க்கணுமோ, அதே போல் யாரும் வேலை பார்க்கணும், நீதிபதிகளும் வேலை பார்க்கணும்.
நம்ம உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த அமெரிக்கா போன்ற அவங்க தான் உண்டாக்கிட்டு போனாங்க மேற்கத்திய நாடுகள். அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீதியை சீக்கிரம் வழங்கணுங்கிறதுக்காக வேண்டி 365 நாளும் நீதி வந்து செயல்படும். அமெரிக்காவிலே தான் பல நாடுகள் அப்படி இருக்கிறது. 365 நாளும் கோர்ட்டுக்கு லீவே கிடையாது. லீவு வந்து கோர்ட்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் லீவு இருக்கும், நீதிமன்றங்களுக்கு லீவு கிடையாது. அந்த மாதிரியான ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு சனிக்கு வெள்ளிக்கிழமை ஒருத்தன் பிடிச்சான்னு வைங்க, அவன் திங்கக்கிழமை தான். எப்படி பிடிப்பாங்க? போலீஸ் கூட ஒருத்தனை பிடிக்கிறதா இருந்தால் புதன்கிழமை பிடிச்சா வியாழக்கிழமை ஜாமீனில் வந்துடுவான். கூடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வான், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணி கோர்ட்டு முடியும்ல, அப்போ பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது, ஜெயிலில் கொண்டு வச்சு அவ்வளோதான். சனி ஞாயிறு திங்கக்கிழமை தான் மனு வரும். ஒரு 2 நாளைக்காச்சும் வச்சு பார்க்க ஆசைப்பட்டால் அந்த சனி ஞாயிறு என்ன செய்கிறாங்க, அழகா அரசாங்கம் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ எதுக்கு சனி ஞாயிறு லீவ் விடுறீங்க? நீதி வழங்குறவனுக்கு உடனே கொடுக்குற நீதியா, அவனை கொண்டு உள்ளே வச்சுட்டு பிறகு கொடுக்குற நீதியா? அவனை உள்ளே வைக்கலாமா வைக்கக்கூடாது, அவன் தகுதியானவன் தகுதி இல்லையா பார்க்கணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அளவுக்கு அதிகமான விடுமுறைகள் அதாவது கோடை விடுமுறை தனியாக, இந்த மாதிரி விடுமுறை தனியாக இருக்கிறது. இதெல்லாம் அவர் சொல்கிறார் விடுமுறை அதிகம்னு. ஆனால் இன்னொன்று அவர் சொல்லாமல் விட்டுருக்கிறாரு. இவங்க ஸ்ட்ரைக் பண்ணி நீதிமன்றத்தை என்ன செய்யறான், வழக்கறிஞர்கள்லாம் அதை வேற ஸ்தம்பிக்க வைக்கிறான். அதனால அநியாயம். எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறது? போலீஸை ஸ்ட்ரைக் பண்ண ஒத்துக்குறாங்க நாட்டில். போலீஸ்காரன் நின்று நாங்கள் ஸ்ட்ரைக்குன்னா எல்லாரும் கொலை எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவானே. போலீஸுக்கு ஸ்ட்ரைக்கு அனுமதி இருக்கா? முடியாது. அப்போ போலீஸு மாதிரியான விஷயத்தில் கவனிக்கணும். இது எந்த ரேஞ்சில் இதை வைக்கணும்? ஒரு பள்ளிக்கூட வாத்தியாருங்கிற கணக்கில் உங்களை வைக்கிறதா, போலீஸை விட மேலே வைக்கிறதா? இப்போ போலீஸ் இராணுவத்துக்கு நீங்கள் விடுமுறை இல்லை என்று சொல்வீர்களே, ஆனால் அப்போ ஏன் நீங்கள் நீதிபதிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்குறீங்க? போலீஸுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறீர்கள், சங்கம் வைக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். அப்போ வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தை புறக்கணித்தோம், உள்ள விடமாட்டோம்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு நாளைக்கு விடுதலையாக இருப்பான். ஜாமீன் ஆர்டர் போன வாரம் வாங்கியிருப்பான், இன்றைக்கி பேப்பர் கையில் கிடச்சினேன், நாளைக்கு ஜாமீனில் கூட்டிகிட்டு வரலாங்கும் போது ஏதோ ஒரு சில்லறை தகராறுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி விட்ருவாங்க. 10 நாளைக்கு கோர்ட் இருக்காது. அப்போ எந்த நீதிபதியை கொண்டு ஜாமீனை கொடுத்து நான் எப்படி கூட்டிகிட்டு வர்றவனை? கோர்ட்டு விடுதலையாகுன்னு தீர்ப்பு வாங்கியாச்சு, அந்த பேப்பரை கொடுத்து வெளியேறதுக்குரிய ஜாமீனை கொண்டு நிப்பாட்ட வேண்டும். நிப்பாட்டுற அன்னைக்கு நீதிமன்றம் லீவாக இருந்தால், ஸ்ட்ரைக்காக இருந்தால் 10 நாள் 15 நாள் மாதம் கூட ஆயிடுச்சு. சில பகுதியில் உள்ளூரில் ஸ்ட்ரைக் அதை முடிகிற வரைக்கும் செய்ய மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் நீதித்துறைக்கு ஏதாவது ஒரு சவால் வந்து அதுக்காக வேண்டி ஸ்ட்ரைக் பண்ணால் பரவாயில்லைங்களாங்க. இலங்கை மீனவர்கள் தாக்குறதுக்கு நீதிமன்றம் போக மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீதிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ அதுக்கு வேற ஒரு போராட்டம் கட்சிகள் நடந்து போய் சேர்ந்துக்கு போய் இந்த வழக்கறிஞருக்கு அது தப்பு என்று தெரியுமையானால் அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணணும்? திமுக நடத்த அதில் போய் சேர்ந்துக்க, அண்ணா திமுக அதில் போய் சேர்ந்துக்க, கம்யூனிஸ்ட்காரன் போராட்டம் அதில் போய் நீ சேர்ந்துக்க. நீதிமன்றத்தை என்ன புறக்க நீதிமன்றமாக மீனவர்களை சுடுது? நீதிமன்றத்தை புறக்கணிக்க எதுக்கு புறக்கணிக்க? எங்கேயாச்சும் ஒன்று நடந்தால் அங்கே நீதிமன்ற புறக்கணிக்க இருந்தான். அப்போ நீதிமன்ற புறக்கணிப்பு என்கிற ஒரு விஷயத்தை வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் நாளைக்கு நீதிபதிகளாக வரப்போகிறாங்க. இவர்கள் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலாமா? ஸ்ட்ரைக் பண்ணால் போலீஸுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு தடை இருக்கிற மாதிரி, இல்லாட்டி இந்த தொழிலுக்கு வராத. இது மக்களுடைய உரிமையை பெற்று தரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு வேலை, இது நியாயம் வழங்கக்கூடிய ஒரு துறை. இதுக்கு ஓய்வே இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் விழித்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாள் இவர்களை அதிகமாக பத்துவா நம்ம இஸ்லாத்தை சொல்லுவோம்ல, சாபம், அதிகமாக சாபத்துக்கு உள்ளார்கள் யாருன்னு கேட்டால் இந்த நீதித்துறை உள்ளவங்க மக்களால் அதிகம் சபிக்கப்படக்கூடியவர்கள். ஏன் அவ்வளோ அநியாயத்துக்கு தீர்ப்பை கேட்டுட்டு ஒன்றுமில்ல, ஜாமீன் உனக்கு இல்லை, உனக்கு 20 நாள் வைக்கிறாங்கிறான், என்னத்துக்குடா வைக்கிற ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு காரண காரியம் இல்லாமல் உள்ள கொண்டே வச்சா நொந்து போயிடுவானா இல்லையா? அந்த மாதிரி அதிகமாக சபிக்கப்படக்கூடியவர்களாக இதெல்லாம் அவர்கள் எதிராக நல்லா இருப்பாங்களா? ஒவ்வொரு மத நம்பிக்கை பிரகாரமும் பாதிக்கப்பட்டவனுடைய அந்த பிரார்த்தனைக்கு வலு இருக்குன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. இஸ்லாத்தில் இது இருக்கிறது. இத்தகைய தாவத்தல் மதுலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துகொள். அதற்கு அல்லாவுக்கு மத்தியில் ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாவுக்கு அந்த பிரார்த்தனைக்கு இடையில ஹிஜாப் கிடையாது, திரை கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவங்க இறைவா இவங்க இப்படி அநியாயம் பண்ணுறாங்களையும் பார்த்துக்கன்னு கேட்டால் உன் குடும்பம் உருப்படுமா? அப்புறம் நீங்களும் நல்ல பெரிய நீதிபதிட்ட முறையிட்ட என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அது சின்ன நீதிபதியாக இருக்குன்னு ஆட்டம் போடுறீங்க. இவன் பாதிக்கப்பட்டவன் மேலே உள்ள பெரிய நீதிபதிட்ட போயிட்டான்னு சொன்னால் அது இறைவன் ஏற்றுக்கொண்டான்னு என்ன ஆகுறது? அதிகம் வெறுக்கப்படக்கூடியவர்களாக, அதிகம் மக்களால் பத்வா செய்யப்படக்கூடியவர்களாக யார் இருக்கிறா? இந்த நீதித்துறையில் உள்ளவர்களும் அதுக்கு துணை செய்யக்கூடிய வழக்கறிஞரும் இருக்கிறார் என்பது கடுகளவு சந்தேகம் கிடையாது. மற்ற யாரும் இந்த அளவுக்கு மக்கள் திட்ட மாட்டாங்க. அடுத்த போலீஸ் கூட வருவான், போலீஸையும் திட்டுவாங்க, அதிகமாக திட்டு. ரெண்டாவது யார் வருவா? போலீஸ்காரங்க வருவாங்க. ரெண்டாவதுல வந்து வேறு துறையில் உள்ளவன்லாம் வருவாயத்துள்ள 3வது 4வதுல வருவான். முதல்ல யார் வருவான்னு கேட்டால் இந்த நீதித்துறையில் உள்ள விஷயம் தான் வர்றாங்க. எதனால? அவ்வளவுக்கு அநியாயமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க மக்களுக்கு. அதே மாதிரி அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் அதை பார்க்கல அரசியல் சட்ட பிரிவை, இந்த புத்தகம் நேரத்தான் கிடச்சி அந்த புக்கை எடுத்து தேடி பார்க்கணும். ஆனால் அவர் நீதிபதி சொன்னால் கரெக்டாக தானே இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் சட்டம் பிரிவு 21
விரைந்து நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் செய்கிறீங்களா? நீதிபதியுடைய வேலை என்ன? விரைந்து நீதி வழங்க வேண்டும் என்று அரசியல் சாசன புஸ்தகத்தில் இருக்குது 21வது விதியில். அந்த விதிப்படி நீங்கள் நடப்பது நீதிபதிகள் நடக்கிறது கிடையாது என்று அவர் அதையும் சுட்டி காட்டுறார். தாமதம் எவ்வளோ எத்தனை வகையில் தாமதத்தை உண்டாக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து என்னென்னு கேட்டால் வாய்தாக்கள். அடுத்து என்ன சொல்கிறாரு? வாய்தானா என்ன? ஒருத்தன் மேலே கேஸ் கொடுத்தான்னு சொன்னால் இன்னொருத்தருடைய கடமை என்ன? ஆஜராகணும். என் சொத்தை திருடிட்டான்னு உங்கள் மேலே நான் கேஸ் கொடுக்குறேன், அல்ல நீங்கள் என் மேலே கேஸை கொடுக்குறீங்க. அப்போ நீதிமன்றம் என்னை கூப்பிட்டா நான் போகணுமா இல்லையா? கூப்பிட்றது யார் கூப்பிட்றா? கவர்மெண்ட்டில் கூப்பிடுது. நீதி வழங்குற இடத்துல உள்ளவன் தானே கூப்பிட்றான். அப்போ எதிர்த்தரப்பு உள்ளவன் என்ன செய்யணும்? அந்த உத்தரவு கட்டுப்பட்டு ஆஜராக வேண்டும். ஆனால் நம்ம நாட்டில் என்ன இருக்கிறது? நான் உங்கள் சொத்தை எடுத்ததாக நீங்கள் கேஸ் போட்டுருவீங்க, என்னை நீதிமன்றம் வர சொல்லுமா, நான் போக மாட்டேன். போகாட்டி பிடிச்சி உள்ள வைக்குமான்னு வைக்காதீங்க. நான் ஒரு வக்கீல்கிட்ட மனுவை கொடுத்து அவர் வைத்த வழியாக இருக்குது, அதனால் இந்த வாரம் வர முடியாதுன்னு சொல்லுவார். ஏன்? இழுத்தடிச்சோம்னா அந்த கேஸை ஈஸியாக நம்ம தாக்கி கொள்ளலாம். சாட்சிகள்லாம் மறந்து போயிடும், எல்லாம் உடண்டு போயிடும், நீதிபதி வேறு நீதி மாறிடுவான். இதை வச்சு நம்ம தப்பிச்சிக்கலாங்கிறக்கா என்ன செய்வாங்க? அபகரிச்சவனாக இருந்தால் அந்த வழக்கு நடத்த விட மாட்டான். முடிகிற வரைக்கும் அனுபவிச்சுருக்கலாம்ல. ஒருத்தவங்க உங்கள் சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன், என் கையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு நான் 6 வரைக்கும் நான் தானே வச்சுருப்பேன். ஸ்டேட்டஸ் கோ தானே, யார் கையில் இருக்கிறதோ அவர் கையில் தான் பொசிஷன் இருந்து கொண்டிருக்கும். அப்போ உங்கள் சொத்தை நான் அபகரித்தினேயானால் இறுதி தீர்ப்பு வரைக்கும் அந்த சொத்து யார்கிட்ட இருக்கும்? ஏன்ட்டு இருக்கும். நீங்கள் பறி கொடுத்துருக்குறீங்க, பறி கொடுத்தவன் சீக்கிரம் விசாரின்னு சொல்லுவீங்க. வச்சுக்கிட்டு இருக்கிற நான் என்ன சொல்லுவேன்? போகாமல் இருக்கணும், அவனுக்கு தான் அவன் சொத்து நான் தீர்ப்பாக போகுது, அது 25 வருஷம் ஓட்டுவோம், அப்புறம் தீர்ப்பு வாங்கிட்டு போட்டு அது வரைக்கும் ஆதாயத்தை அடைஞ்சிக்கிறோம் நான் நினைக்கிறேன். அப்போ என்ன செய்கிறது? வக்கீல் சொல்லி தருவாங்க. நீங்கள் வைத்த வழின்னு ஒருக்கா போடுங்க, தலைவலின்னு போடுங்க. தாத்தா செத்து போயிட்டார், அந்த பள்ளிக்கூடத்தில் பசங்க லீவ் கொடுப்பாங்களே, அவங்களா அதை விட மோசமாக இருக்குது உலகதா. அந்த மாதிரி தாத்தா செத்துட்டாங்க, பாட்டி செத்துட்டாங்க, எங்கள் ஊரில் ஒரு வளைகாப்பு நடக்குது எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு, குடும்பம் ஏதாவது இருக்கும்ல, என்னென்ன சடங்கு இருக்குது அவ்வளவும் சொல்லிவிடுவாங்க. வாய்தா வாங்குறதுக்காக வேண்டி பேர் வைக்கிறாங்க, காது குத்துறாங்க, புனித நீராட்டில் புனித நீராட்டல் நடத்துகிறாங்க. இப்போ கற்பமாக இருக்கிற ரொம்ப நாளைக்கு பிறகு குடும்பத்தில் அது போய் அந்த விசேஷம் நடத்துகிறாங்க, வளைகாப்புன்னு என்ன செய்வாங்க, விசேஷம் நடத்துகிறாங்க. ஊரில் முக்கியமான ஒரு திருவிழா நடக்கிறது, அவங்க சொந்தவங்க பாட்டி ஊரில், எந்த ஊருன்னு பார்ப்பாங்க, அது இவங்க பாட்டி ஊருன்றாங்க. லோக்கல் திருவிழா இருக்கும்ல, தூத்துக்குடியில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் திருவிழா இருக்கும், காலண்டரில் பார்ப்பாங்க இந்த ஊரில் கொடியேற்றம் வந்த ஒரு திருவிழாண்டு, அதை மனுவில் சேர்த்து என்ன செய்வாங்க, இந்த ஊரில் திருவிழா நடக்குது, அவங்க பாட்டி ஊர், அதனால் இந்த பாட்டி ஊர் விசேஷத்துக்கு அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க. இங்கே மெட்ராஸ் சொல்லணும் தூத்துக்குடியை காரணம் காட்டுவான், அதில் போய் கலந்து கொள்வதற்காக வேண்டி அவர் வர முடியாது. இதெல்லாம் முக்கியமான வேலையாம். அதுக்காக அவர் போய் கொண்டிருக்கிறார். நீ என்னடா ஆபகரிச்சிருக்க ஒருத்தன் சொத்தை, அதை பற்றி கேஸ் வாடான்னு சொல்லணுமா இல்லையா? என்ன வாய்தா? தலைவலியாக இருந்தால் வா, காய்ச்சலாக இருந்தாலும் வான்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ பாருங்களேன், ஒரு பெரிய 1,76,000 கோடி ஒரு ஊழலுங்கிற ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அதுக்கு கூப்பிட்றாங்க. ஒரு நம்ம முன்னாள் முதல்வர் மனைவியை கூப்பிட்றாங்க. இவர் என்ன செய்கிறாரு? இப்போ அவங்க அம்னீசியாவில் அந்த நோயில் அவங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, வர முடியாதுங்கிறாரு. கோர்ட்டு என்ன செய்யணும்? தூக்கிட்டு சொல்லணுமா இல்லையா? அங்கே டெல்லி மருத்துவமனையிலேருந்து போய் ஆளுக்கு போய் நேராக போய் பார்த்து சென்னைக்கு இது கோர்ட்டு வேலையா? கோர்ட்டு உத்தரவு கூட தூக்கிட்டு போகணுமா இல்லையாங்க? அப்போ நான் வழக்கறிஞ்சு ஒத்துழைக்க மாட்டாங்களோ, எல்லாத்துலையும் கலந்துக்கிறாங்க, வீட்டில் இருக்க எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கோர்ட்டு கூப்பிடும் மட்டும் என்ன செய்வாங்க? ஆஸ்பத்திரியில் படுத்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து கொண்டு வர மாதிரி காட்டுவாங்க. அந்த கோர்ட்டு விஷயம் முடிஞ்சவொன்னே எச்சரிச்சு நடந்து வருவோம். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஸ்ட்ரெச்சரில் போனாங்க நீதிமன்ற விசாரணைக்கு போகும்போது, ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிறது. சில நேரத்தில் 10 தடவை நீதி என்ன செய்வான், 10 தடவை பார்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு வாண்டுவான், ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க. எல்லாம் பணம் கட்டி தான் இப்படி கிடப்பான் கோர்ட்டில் வந்துக்கிட்டு, பேச முடியாத மாதிரி. இவனுக்கு ஜாமீன் கொடுங்கன்றவுடனே வெளியே வரும்போது சட்டை கட்டி திட்டிட்டு வருவான். இது நல்லா பார்த்துருக்குறோம், சிரிக்கிறதுக்கு இல்லை, நிஜமாக கண்ணால் பார்த்த உண்மை. வெளியே வரும்போது கோர்ட்டுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு அல்வா கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிறான் வெளிப்படையா, எவனும் கேட்க முடியல. இது என்ன நியாயம்? கோர்ட்டு உத்தரவு விட்டால் வரணும், யாராக இருந்தாலும் கட்டுப்படணும். நீ காவிரியில் தண்ணி திறந்து விடுங்கிறான், முடியாதுங்கிறான் ஒருத்தன். என்ன செஞ்ச நீ? என்ன நீதி வழங்குறீங்கிறேன். அப்போ இதனால் வாய்தா வருது, இன்னத்தையா ஒரு காரணம் காட்டி என்ன செய்கிறது? வாய்தான்னு ஆக்கிட்டு 25 வருஷத்துக்கு போகாமல் அது என்ன நீதிபதி என்ன செய்வார்? ஒரேடியாக இருந்தால் நம்மளை மேலே கேள்வி கேட்பாங்கிறக்கா வேண்டி ஒரு 3 வருஷம் வரைக்கும் அவனுக்கு அவ்வளோ கொடுத்துவிட்டு கண்டிப்பாக பிடிவாரண்டும் பாரு. அதுக்கு பேர் என்னது? நீ வந்து தான் ஆகணும்னு பிடிவாரண்டு உத்தரவுன்னு போடுவார். பிடிவாரண்டா என்ன அர்த்தம்? அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அர்த்தம். வரமாட்டேங்கிறாருலேருந்து பிடிவாரண்டு போட்டு யாரும் அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்லை. பிடிவாரண்டு போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அடுத்த தடவை இவர் போய் ஐயா பிடிவாரண்டு போட்டிங்க நான் வந்துட்டேன் சொன்னோன்னே என்ன செய்வார்? பிடிவாரண்டு கேன்சல் போ, அப்புறம் 3 வருஷம் அது மாதிரி. அப்போ இப்படி தான் பிடிவாரண்டு பிடிச்சிக்கிட்டு யாரையும் பார்த்ததில்லை, வழங்குதா? அப்போ பிடிவாரண்டா என்ன? பிடிவாரண்டை பிடிச்சிட்டு வரதுக்கு வாரண்டு போட்டால் என்ன செய்யணும்? 1/2 மணி நேரம் தூக்கிட்டு வரணும்னு சொல்லணும். நாளை கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டுன்னு சொல்லணும் யாராக இருந்தாலும்.
அப்போ வந்து இப்போ எவ்வளோ பேருக்கு பால் தாக்குற வரைக்கும் பிடிவாரன்று இருந்துச்சு, என்னைக்கா கோர்ட்டு தூக்கிட்டு போனாங்களா? பால் தாக்கரைக்கு பல நீதிமன்றங்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டார், அவர் நீதி கட்டுப்பட மாட்டார். நீதிபதி என்ன செய்யணும்? தூக்கிட்டு வரான்ருமா இல்லையா? உத்தரவு போட்டால் போலீஸ் தூக்கிட்டு வந்துடும், எதையும் பார்க்காது. உத்தரவு போடுறதுக்கு பயம். அவர் பிடிவாரண்டை போட்டு விட்டு ஃபார்மாலிட்டி பிடிவாரண்டு தான். அவர் கடைசி வரைக்கும் பிடிவாரண்டைக்கு ஆஜராகாமையே தான் போய் சேர்ந்தார தவிர நீதிமன்றங்கள் அவர் இழுத்துட்டு வர முடியலன்னா அவரால் பாதிக்கப்பட்டவன் எப்படி நீதி கிடைக்கும்? அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, அந்த தாமதம் வந்து இந்த வாய்தாக்கல் போட்டு எதிர்த்தரப்பினர் வழக்கு போட்டவன் கரெக்டாக கோர்ட்டுக்கு போயிடுவான். ஏன்? நீதிக்கு தானே போயிருக்கிறான். யார் மேலே போட்டும் அவன் ஆஜராக மாட்டான். யார் போயிடுவா கோர்ட்டுக்கு? இவர் கரெக்டாக போய் நிற்பார். வழக்கு நம்ம இன்னைக்கு வந்து விசாரணை வந்துடும். இவர் நேரத்தை ஒதுக்கிட்டு அது வழக்கு சொத்தை எழுந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறான், சரி இன்னைக்காவது கூப்பிட்டு கேட்பாங்கன்னு போய் நிற்பானா? காசு செலவழிச்சு நேரத்தையும் செலவழிச்சு கடையை பூட்டி போய் நிற்பாங்க. அவர் இருந்தார், எங்கள் பார்ட்டி கூப்பிடுவாங்க. அந்த பார்ட்டினோட வக்கீல் எந்திரிப்பார், ஐயா அவர் வயிற்று வலி வர முடியல சார், அப்போ 24 இப்போ அப்படின்றது. இவன் எப்படி இருப்பான்? பாதிக்கப்பட்ட வழக்கு கொடுத்தானே, ஏன்டா வந்து நினைக்க மாட்டான், இது இங்கே வந்து வராமல் இருந்திருக்க நினைக்க மாட்டான். இதான் நீதி, உங்கள் நீதி. அப்போ அவர் நொந்து போகிறாரு, சொல்கிறாரு இவ்வளோ அநியாயமாக இருக்கிறது, வாய்தாக்களுக்கு மேலே வாய்தா வாங்குறது வந்து அரசியல் சாசனம் 21ஆம் சட்ட பிரிவு பிரகாரம் அப்படி செய்யலாமா? நீங்கள் அவ்வளோ டைம் கொடுக்கலாமா? வழுக்க டைம் ஆளை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு சாட்சியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் வந்தாகணும். 3 மாதத்தில் முடிக்க போகிறேன், வரியா இல்லையா? வராட்டி அது ஒன்று தூக்கி உள்ளே போடணும்னு சொல்லணுமா இல்லையா? அது மாதிரி எல்லாம் கிடையாது. மாதிரி வந்து இந்த வழக்குகள் ஜாஸ்தியாக போகிறதுக்கு என்ன காரணம்? போலீஸ்காரங்க பொய் வழக்கு தான் போடுவாங்க. இந்த போராட்டம்லாம் வருது பாருங்களேன், இந்த திருட்டு கொலை அதில் வேணால் ஒரு பாதி உண்மையான கேஸுகள் இருக்கும். மீதி உள்ள கேஸுகள்லாம் என்னென்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு போராட்டம் அறிவிக்கணும்னு வைங்க, எதிர்கட்சிகள் இருக்காங்கன்னு வைங்க, அவங்கள பிடிச்சிக்கொண்டு உள்ளே போவாங்க. இவர் சைத்திட்டம் போட்டார், பிரிவென்ட்டுன்னு போடுறது, முன்னெச்சரிக்கைன்னு போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி கொண்டே கோர்ட்டில் நிப்பாட்டுவாங்க. ஆனால் நீதிமன்றம் அவர் சொல்கிறாரு, இந்த சட்டத்தை நான் படிக்கலை, அந்த நீதிபதி இந்த புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒருத்தரை கொண்டே இவர்களை ஜெயிலில் வைக்கணும்னு போலீஸ் சொன்னார்களே, ஆனால் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி சார்ஜ் ஷீட் போட்டவொன்னே இந்த ஆதாரங்களை காட்டணுமோ, இந்தந்த ஆதாரங்கள் இருக்கிற காரணத்தினால் இவரை நாங்கள் கைது செய்து வந்திருக்கிறோம்னு சொல்ல வேண்டும். அந்த ஆதாரம் சரியாக இருந்தால் தான் இவரை வந்து ரிமாண்ட் பண்ணுங்க, விசாரணை கைதியாக வைங்கன்னு சொல்லணுமா. அது ஒரு வழக்கு கிடையாது, ஒரு வழக்கிலையும் கிடையாது. போலீஸ் சொன்னு உள்ள வச்சிருது. என்னப்பா ஆதாரம்? அதெல்லாம் கேட்கறது இல்லை. இவரை நாங்கள் சதித்திட்டம் போட்டு பிடிச்சி கொண்டு வந்தோம்னு சொல்லுவார்கள். உடனே நீதிபதி கேட்கவே மாட்டார், 15 நாள் ரிமாண்ட், அவ்வளோதான். நீ வந்து முதல்ல தண்டிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் வேணும். முதல்ல உள்ள கொண்டே 15 நாள் வைக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குரிய முதல் ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். இன்ன ஆதாரத்தை அனுப்பி கைது செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ஆதாரமோ ஒரு சாட்சிகளே கொண்டா நிப்பாட்டி ஆவணத்தை காட்டி செஞ்சால் தான் அவரை சிறையில் அடைக்க உத்தரவு போடணும்னு இருக்குது. அப்போ அப்படி கரெக்டாக நடந்திருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கேஸ் அப்போ ரிஜெக்ட் ஆகுமா இல்லையா? இது ஏற்றுக்க முடியாது. வெளியே போனால் கேஸ் பாதி குறைஞ்சி போயிருமே. இவன் பொய்யா ஒரு கேஸை போடுறான், பேசிக் இல்லாமல் கேஸையும் பதிவு பண்ணிக்கிட்டு ரிமாண்டு பண்ணிட்டா அது விசாரித்து முடிவு செய்யணும் வந்துருதா இல்லையா? ரிமாண்டுன்னு உத்தரவு போட்டு விட்டால் அது என்ன செய்யணும்? அது விசாரித்து முடிவு செய்யணும்ன்ற லிஸ்ட்டில் நீதிமன்றத்தினுடைய வழக்குகளின் பட்டியல் சேர்ந்துருது. அதில் வந்தவனே நீ ஜாமீனில் ஒரு ஒன்று பாயிண்டே இல்லாமல் கொண்டு வந்திருக்கிற, இவன் உள்ள வைக்க முடியாது போ. அப்படி ஒரு நீதிபதி செஞ்சார். எனக்கு நம்ம ஜமாத்தில் நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம். ஒருத்தனை கொண்டு போய் கும்பகோணத்தில் நான் பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன், அவன் சதித்திட்டம் பண்ணான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் உடனே நிப்பாட்டுறாங்க, உள்ளே வைக்கணும்னு. நாங்கள்லாம் அப்போ ஜெயிலுக்கு போயிருந்த நேரம் ஒரு போராட்டத்துக்காக வேண்டி அறிவித்தவொடனே பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க. அப்போ அவனை கூட்டிகிட்டு போனோம். நீதிபதி கேட்குறாரு, ஏன்டா கொஞ்சம் அறிவு வேணாம் உங்களுக்கு? சதித்திட்டம் ஒத்தம் போடுவானா? ஒரு 2 பேரையே கூட்டியிருந்தா சதித்திட்டம்ங்களா? ஒருத்தன் எப்படி சதித்திட்டம் போட முடியும்? சதித்திட்டத்துக்கு குறைஞ்சி 2 பேர் இருக்கணுமா இல்லையா? சதித்திட்டம் எந்தா பேசியிருக்கணும் எனக்கு அப்போ தான் உனக்கு தெரியும். மனசுக்குள்ள நினச்சா தான் அல்லாஹ்வுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். கடவுளுக்கு வெளிப்படையாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் சதித்திட்டம் என்று வழக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்கணும்? குறைஞ்சது 2, 10, 3 இருக்கணுமா இல்லையா? ஒரு ஆளுக்கு போட முடியுமா? ஒத்தனை கொண்டா நிப்பாட்டிருக்கான், இவன் சதித்திட்டம் பண்ணாண்டு. என்னடா சதித்திட்டம் பண்ணா? கூட யாரோட பண்ணா? முழிக்கிறான் போலீஸ். இதெல்லாம் கேஸாடா அனுப்பிவிட்டா இருந்தாலும். இப்படி எல்லா வழக்குலையும் கேட்டிருந்தா இது வந்து வழக்கு அதிகமாக இருக்குமா? 300 வருஷத்துக்கு தள்ளுமா? வர்ற வழக்கையெல்லாம் வழக்கு என்று ஏற்றுக்கிறாங்க நீதிமன்றத்தில். அரசாங்கம் போடுற வழக்குகளை எல்லாம் அரசாங்கத்தினால நீதிமன்ற சுமை அதிகமாகுது. எதிரிகளை பழிவாங்கிறதுக்கு போடக்கூடிய பொய்யான வழக்குகளை எல்லாம் வழக்குங்கிறது பேசிக்கலே தள்ளி விட்டுட்டோம்னு சொன்னால் லிஸ்ட்டு குறைஞ்சி போயிடும். வழக்கை விசாரிக்கிறது இதையும் அவர் என்ன செய்கிறாரு? ஆவணம் வைக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கிறது. போலீஸார் நீதிமன்றங்கள் அதை செய்வதில்லை. போலீஸ் கூறுவதை ஏற்று இவர்கள் உள்ள வைக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்கிறார்? அவர் ஆதங்கப்பட்டு என்னெல்லாம் தாமதம், நம்ம சொல்வதை விட நானே இதை கூட சொல்லலாம், அவர் சொன்னால் ஈஸியாக போச்சுன்னு அதிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நானே தேடி பார்த்து சொல்வதை விட ஒரு நீதிபதியின் வாயினால் வந்தது அப்படி சொன்னால் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் போயிடும் இல்லையா? அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வந்து அவர் சொல்கிறார், இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் சுமைகள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, ஒருத்தனுக்கு ஒரு குற்றம் செய்யறான்னு வைங்க,
அந்த சட்டத்துக்கு ஒரு 6 மாதம் தண்டனைன்னு வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுருக்கிறான், அதுக்கு நம்ம சட்டத்தில் என்ன தண்டனை இருக்குது? 6 மாதம் ஜெயிலுன்னு இருக்குன்னு வைங்க. நீ கோர்ட்டில் வந்து நீ சிறையில் வந்து பல பேர் விசாரணை கைதியாக இருக்கிறாங்க. விசாரணை தான் நடக்க முடியலை, தீர்ப்பளிக்கலை. அவர்கள் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் உள்ளே இருக்கிறார்கள். தீர்ப்பு அளித்திருந்தால் எவ்வளோ நேரத்தில் வெளியே வந்துடுவான்? 6 மாதம் தான். அவன் செஞ்சது உண்மைன்னு ஒத்துக்கொண்டு நீ குற்றவாளி தான் என்று ஆயிருந்தால் அவனுக்கு உள்ள தண்டனை எவ்வளவு? 6 மாதம். இவங்க உள்ள கொண்டே வச்சுவிட்டு ஜாமீன் கேட்டால் ஜாமீன் இல்லை, ஜாமீன் கேட்டால் ஜாமீன் இல்லை. போலீஸ்காரன் ஏதாவது போய் சொல்லுவாங்க, இவன் அப்படி செஞ்சிருவான், சாட்சி மிரட்டுவான், அப்படி இப்படி என்னத்தையாவது ஒரு பில்டப் பண்ணாங்கன்னு வைங்க. உடனே கோர்ட் என்ன பண்ணிடுறேன், 5 நாள் காவல்னு என்ன செய்வாங்க, இப்படியே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் உள்ளே வச்சிருவாங்க. கடைசியில் அவனுக்கு தீர்ப்பளிக்கும் போது குற்றவாளி இல்லைன்னு ஆகிட்டா 10 வருஷம் உள்ளே வச்சது அநியாயம். அல்ல குற்றவாளின்னு ஆகிவிட்டால் அவனுக்கு கொடுக்குற தண்டனை 6 மாதம் தான் கொடுப்பாங்க. மீதி 9.5 வருஷத்துக்கு நீதிபதியை கொண்டு உள்ளே வைக்கிறது. இப்போ யாரை வைக்கிறது? அதுக்கு பதிலாக அதுக்கு நியாயம் வழங்கணுமா இல்லையா? இந்த தீர்ப்பு அளித்த நீதிபதியை வைக்கிறதா, அல்லது அரசாங்கத்துக்கு வழக்கு போட்ட போலீஸை கொண்டு வைக்கிறதா, அல்ல ஆட்சியில் உள்ள முதலமைச்சர் அந்த மாதிரியான பொறுப்புகள் யாரை கொண்டு வைக்கிறது? ஒருத்தனோட லைஃப்பை நாசமாக்கி இருக்கிறீங்க. 6 மாதம் தண்டனை அவனுக்கு, அவன் செஞ்ச தப்புக்கு நீ 10 வருஷம் உள்ளே வச்சுவிட்டு அவன் நீ இந்த குற்றத்தை செஞ்சாய் உனக்கு 6 மாதம் தண்டனை சொன்னால் 9 வருஷம் என்கிட்ட கூட வச்சிங்க. அப்போ விசாரணை கைதிகளாக வைத்து இதெல்லாம் நடக்குன்னு யார் சொல்கிறா? ஒரு நீதிபதி நொந்து போய் சொல்கிறார். இப்போ நீதிபதிகள் இருக்கிறார்கள், நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி வந்து போலீஸுக்கு ஒரு தண்டனை காலத்தை விட அதிகம் விசாரணை கைதிகள் வந்து சிறையில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு வழக்கை போட்டியா 60வது நாளில் விசாரணை ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிக்காட்டி யாராக இருந்தாலும் ஜாமீன் கொடு. எதுக்கு ஜாமீன் கொடுத்துட்டோம்னு சொன்னால் சுமை குறைஞ்சி போயிடும். உள்ளுக்குள்ளே இருந்தால் இழுத்துட்டு 15 நாளைக்கு ஒருக்க வர்றதுன்னு நீதிமன்றத்துடைய வேலை அதிலே போய் கொண்டிருக்கும். அந்த மாதிரி இல்லாத வகையில் என்ன செய்யணும், ஃப்ரீயாக இருந்தால் சுமைகளை குறைக்கணும். நீதிமன்றத்துக்கு தேவையற்ற சுமைகளை எல்லாம் குறைக்கணுங்கிறது சொல்கிறாரு. 60 நாளைக்குள்ளே நீங்கள் வழக்கை வந்து நடத்தவில்லை என்று சொன்னால், சாட்சிகளை கூட விசாரணை நடத்தவில்லை என்று சொன்னால் உடனே அவனை ஜாமீனில் வெளியே விட்டுருங்க, வெளியே விட்டுட்டு நடத்துங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த தாமதத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் சொல்வது என்னவென்று சொன்னால், அவர் சில பரிந்துரை செய்கிறார். இதில் சவுதி அரேபியாவில் உள்ள சட்டத்தையும் கொண்டு வாங்க அவர் சொல்கிறார். இந்த புத்தகம் என்ன செய்கிறாரு, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இவ்வளோ தாமதமெல்லாம் பண்ணுறீங்க, உங்கள் தண்டனை ஒப்புக்கு சப்பானியாக இருக்குது, ஒன்றும் ஒரு புண்ணிய சட்டமாக இல்லை. அதே மாதிரி வந்து அவர் அப்படி சொல்கிறாரு, சவுதி அரேபியா சட்டத்தை கொண்டு வா. ஆசிட்டு ஊற்றிட்டானா, நான் சொன்னேன்ல இது புத்தகம் படிக்கணும்னு தான் நான் சொன்னேன். அவர் சொல்கிறார், ஆசிட்டு ஊற்றுனா அந்த பொண்ணுடைய முகம்லாம் உசுரோட வாழ்ந்துச்சுன்னு வச்சு, போய் செத்துருச்சது வினோதினி, உசுரோட வாழ்ந்துருந்தா அது எவ்வளோ அழகான பெண்ணாக இருந்திருக்கும், அதை ஒருத்தன் கல்யாணம் பண்ண விரும்பி இருப்பாது, வாழ்க்கை கிடைச்சிருக்கும், மக்கள் மத்தியில் நடமாட முடியும். மூஞ்சிலாம் கருத்து போய் உள்வடங்கி போய் வெந்து போய் அப்படியான ஒரு கோலத்தோடவே காலமெல்லாம் அவர் நடமாடி இருப்பாளேயானால் அது என்ன மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும்? அதை வந்து ஆசிட் வீசினவனுக்கு ஏற்படுத்தணுமா இல்லையா? ஆசிட்டுக்கு ஆசிட்டை வீசுங்கிறார் நீதி சொல்கிறார். தண்டனை எப்படி கூட, ஆசிட்டு வீசியவனுக்கு ஆசிட்டு தான் வீச வேண்டும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தீயிட்டு கொளுத்தினால் தீயிட்டு கொளுத்துற தண்டனை கொடுப்பது குற்றமா கொடூரமானு கேட்கிறார். கொடூரம் என்று சொல்கிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள். அவன் தீயிட்டு ஒருத்தனை கொளுத்தி இருக்கிறான், அல்ல பொண்டாட்டியை தீ வச்சு வரதட்சணைக்காக வேண்டி கொளுத்தி இருக்கிறான்னா, புருஷனை அதே தீயில வச்சு கொளுத்து, இஸ்லாம் அப்படி தான் சொல்லுது. அந்த கல்லை வச்சு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க இல்லையா, அது வெறும் தண்டனை மட்டும் இஸ்லாம் சொல்லாது, என்ன மாதிரி அவன் செஞ்சான் அந்த மாதிரி தான் செய்யணுங்கிறது. அது அப்படி சொல்கிறாரு. அனுபவித்து பார்த்துட்டு பல நாட்டு சட்டங்களையும் படிச்சுட்டு குற்றங்கள் குறையலன்னு அவர் வழக்கை பார்த்து வேதனைப்பட்டுட்டு என்னடா இவ்வளவு நடக்குமா, என்ன எப்போதான் சரியாக வரும்னு அவர் அழகான முறையில் திங்க் பண்ணி என்ன செய்கிறாரு, இதை சொல்கிறாரு. அது வந்து குற்றமான கேட்குறாரு. அப்படி சொல்லிக்கிட்டே வந்த சவுதி அரேபியான்னு சொன்னவர் கடைசியில் என்ன செய்கிறாருன்னா, ஷரியத் சட்டமே வர வேண்டும்ங்கிறாரு. இந்த ஷரியத்துக்கு வார்த்தையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஷரியத் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அப்போ தான் இதுங்கெல்லாம் சரியாக வரும். மார்கால், அதாவது மார்கை வெட்டுறதா இருந்தால் பொது இடத்துல வச்சு மார்கை வெட்டு அப்படின்னு குரானில் தண்டனை இருக்குது. சொன்னல, வழிப்பறிக்குள்ள சமுதாய துரோகம் செய்கிறவனை பொது இடத்துல நிப்பாட்டி, மார்கால்னா என்ன, வலது கை இடது கால் அல்லது இடது கை வலது கால் கிராஸாக வெட்டுறது, அந்த மாதிரி வெட்ட வேண்டும். எங்கே வச்சு வெட்டணும், பொது இடத்துல வச்சு வெட்டணும். இந்த மாதிரி ஆளுகளுக்கு செஞ்சால் அது கொடூரமா, இவன் செஞ்சது கொடூரம் இல்லையா கேட்குறாரு. இவன் என்ன செஞ்சான் என்பதற்கு நாங்கள் இதை செய்ய சொல்கிறோம் அப்படின்லாம் கேட்குறாரு. அதே மாதிரி பொது இடத்தில் வைத்து கசையடி கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, செருப்படியெல்லாம் கொடுத்த குடிகாரனுக்கலாம் அதே மாதிரி சொல்கிறாரு, பொது இடத்தில் வைத்து கசையடி குடிக்க வேண்டும். அல்லது அவர் சொல்கிறாரு, தண்டனை எப்படி இருக்கணும்னு சொல்கிறார், கட்டுமை இந்த மாதிரிலாம் இருக்கணும். அல்லது இந்த சில பொருள்கள், அந்த புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சான்னு வைங்க, எய்ட்ஸ் மருந்து எலிக்கு கொடுத்து சோதனைப்படுத்துவான், இவங்களை அதுக்கு பயன்படுத்த வேண்டும். என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி குற்றவாளிகளை
இந்த சோதனை பிராணிகளாக பயன்படுத்த வேண்டும். இவங்களை கொண்டு என்ன செய்யணும், இந்த விஷயம் வேலை செய்யுதா, எந்த அளவுக்கு செய்யுது, இந்த மருந்து செய்யுமாண்டு ஒரு குரங்கை எலிகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே, அதுக்கு இவர்களை எப்படி சொல்றாரு அவர் எவ்வளவு நொந்து போய் சொல்றான்னு பாருங்க. அப்ப அவனுக்கு கொடுமை அப்படி இருக்கு. அல்லது என்ன செய்யலாம், அவனுடைய கிட்னி ரெண்டை எடுத்து கிட்னி இல்லாத பிறகு பொருத்தலாம். தண்டனை என்ன, நீ வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க காலமெல்லாம், உனக்குள்ள தண்டனை என்னவென்றால் ஒரு 2 கிட்னி எடுத்து விடுவது, 2 பேருக்கு உயிர் கொடுப்பது, நீ செஞ்சது பரிகாரம் ஆயிடும். நீ வந்து டயாலிசிஸ் செலவு பண்ணி என்ன செய்ய, மிஷினில் வந்து இது பண்ணிகிட்டே இரு, உனக்கு இந்த மாதிரி வீரியம் வர திமிரும் வராது, அப்படியாவது செய்ய வேணும்னு சொல்றாரு. இல்லைன்னா மிருக காட்சி சாலையில் உணவை போட்டுருங்க. நமக்கு நம்ம இது கடுமைக்கிறான ஒரு நீதிபதி சொல்றத விட குறைவாக நம்ம சொல்றோம். ஒரு நீதிபதி நொந்து போய் சொல்றாரு, அவ்வளவு மோசமாக இருக்கு நம்ம நாட்டுடைய சட்டங்கள் இருக்கிறது. அப்ப அந்த தாமதமான ஒரு நீதிங்கிற ஒரு காரணத்தை சொல்ல வர்றோம். அப்ப இந்த தாமதமான நீதி மாறுமையானால் கண்டிப்பா என்ன செய்யும், குற்றங்கள் குறையும். தாமதமான நீதி இருக்கக்கூடாது. பிளஸ் இவர் சொல்லக்கூடிய வரல சமநீதியோட என்ன செய்யணும், இந்த மாதிரி குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை உறுதியாக அமுல்படுத்த வேண்டும் சொல்றாரு. அப்ப எந்த சட்டத்தை படித்தாரோ அந்த சட்டத்தில் நீதிபதியாக இருந்தாரோ அவர் எதை நோக்கி மாறுகிறார், இஸ்லாம் சொல்ல ஷரியத்து சட்டத்தை நோக்கி மாறுகிறார். இஸ்லாமிய சட்டம், சவுதி அரேபிய சட்டம் வேணும் என்று சொல்கிறார். அதை விட கடுமையாக ஆசிட்டுக்கு ஆசிட்டு என்ன செய்யறாரு, இவங்களை ரொம்ப கடுமையான முறையில் குற்றவாளிகளுக்கு கருணை காட்டக்கூடாது, குற்றங்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு கடுமையான முறையில் தண்டித்தால் மட்டும்தான் குற்றம் குறையும், இந்த சட்டம் குறைக்காது என்று இந்த சட்டத்தை கரைத்து குடித்தவர் சொல்கிறார். நம்ம வெளியே நின்று சொல்லி நம்ம கரைச்சி உனக்கு சட்டம் தெரியுமான்னு கேட்டுவார்கள். அந்த சட்டத்தை கரைத்து குடித்து அதன் அடிப்படையில் தீர்ப்பு சொன்ன பல வழக்குகளை கையாண்ட நீதிபதி சொல்றாரு, இதை கொண்டு எங்களால் குற்றத்தை குறைக்க முடியாது. அப்ப வந்து எதை மாற்ற தொடங்கி போச்சா, யார் மாறிட்டு வர்றா, யாரெல்லாம் மாறுறாங்க பாருங்க. ஐநா சபை தான் இது ரொம்ப மோசம். இந்த நாட்டுக்கு எடுத்து உலகத்துக்கு எடுத்து நாசமாக்குனது எது, ஐநா சபைன்னு ஒரு ஐக்கிய நாடுகள் சபைன்றது, நம்ம அயோக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அளவில் இருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லக்கூடாது. எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் முட்டு கொடுக்கறது, வந்து தண்டனை மரண தண்டனை கூடாதுன்னு கத்துறது திடீர்னு, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு வர்றது தான் எதனுடைய வேலை, உலகம் நாசமாக போகணுங்கிற ஐநாவுடைய வேலை. விபச்சாரத்தை தடுக்கக்கூடாது, பெண் உரிமை இது பண்ணணும், நிர்வாணம் போனால் அவங்க உரிமைன்னு சொல்லணும். இந்த மாதிரியான கருத்தையெல்லாம் விதைக்கிறவங்கள யார் தான், இந்த ஐநா சபையில் இருக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. இவங்க தான் பண்ணுறது. இப்போ என்ன செய்கிறாங்க, நாட்டில் வந்து அவங்களே பொறுக்க முடியாமல் வன்முறைகள்லாம் அதிகமாக போய், பாலியல் வன்முறை அதிகமாக போய், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 3 வயசு சிறுமியெல்லாம் பிடிச்சி கற்பழிக்கிறான், கொலைஞ்சு பண்ணிடுறான். இதெல்லாம் நடந்தவன மிருக ஜாதிகளாக நடக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்துருக்கலான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஐநாவில் தீர்மானத்தை பாருங்கள், மாறுறான் பாருங்கள். இது வரைக்கும் வந்தால் முட்டு கொடுத்தா கடுமையாக கூடாது, கொடூரம் கூடாது, காட்டு நடத்தக்கூடாது, நம்ம என்ன கற்காலத்தில் வாழ்கிறோம், நாகரிகம் உள்ள காலத்தில் வாழ்கிறோம், அதெல்லாம் கற்காலத்தில் உள்ளவங்களுக்கு காட்டுமிராண்டிகள் காலத்து சட்டம், இந்த காலத்துக்கு படித்தவர்கள் காலத்துக்கு பொருந்தா என்று சொன்னவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவர் சொல்கிறாங்க, இப்போ ஐநா தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்போ என்ன தீர்மானம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் நடைபெற்றிருந்தாலும், நாட்டையெல்லாம் குறிக்கிறது, எல்லா உலகத்துக்கெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க ஐநாவாக இருக்கனால, இது மிகவும் கொடுமையான குற்றமாகும். ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இது போன்ற குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் கடுமை வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பான் கி மூன் அவர் சொல்றார், ஐநாவுடைய தலைவர் என்ன செய்யறாரு, இதை தண்டனை பத்தலை, கடுமையாக்குங்கிறார். நேற்று வரைக்கும் கடுமை ஆக்காதீங்கன்றார். ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்த ஐநா சபை நாடு உலகம் பூரா இந்த குற்றங்கள் அதிகமான பிறகு, பதில் சொல்ல முடியாத போன பிறகு, மக்கள்லாம் இதற்காக கொந்தளிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்ட பிறகு பார்க்குறாங்க, நம்ம வந்து சிந்திக்க தவறி இருக்கிறோம், இது தப்பு, கொஞ்சம் கூட்டம் தான் வேணும், தண்டனை அதிகம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பச்சையாக சொல்ல முடியலை. இஸ்லாம் சொல்கிறபடி கொஞ்சம் கூட்டணுங்கிற அளவுக்கு மாறுறீங்களா இல்லையா. இப்போ எங்களை குறைக்க சொல்கிறீங்க, நாங்கள் குறைக்க தேவையில்லைன்ட்டோம். இப்போ ஐநாவே என்ன செய்யுது, குறைக்க சொன்னவன் கூட்டுருங்கிறான். ஐநா தானே குறைக்க சொன்னான் தண்டனைகளாம், அவனே இப்போ என்ன செய்கிறான், கூட்டு தண்டனையை அதிகப்படுத்து அப்படிங்கிறான். அதே மாதிரி வந்து பெண்கள் ஆணையம் இருக்கு பாருங்க, தேசிய பெண்கள் உரிமை ஆணையம், அதனுடைய தலைவி என்ன செய்கிறாங்க தெரியுமா, அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பெண்களில் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து சீரழிப்பார்களே, ஆனால் அவங்கள வந்து நீங்கள் சட்டத்தை திருத்தி ஆண்மை நீக்கம் செய்யுங்க, ஆண் காயடிச்சு விட்டுருங்கிறான். என்ன செய்யணுமா, ஆண்மை நீக்கம் செய்ய. அப்படி செய்வானா, இனிமேல் யாரும் கெடுக்க முடியாதுல்ல, அந்த ஆண்மையை நீக்கி விடுங்கள். யார் சொல்கிறா, இது தேசிய மகளிர் அமைப்புடைய தலைவி வந்து மாநில மத்திய இந்திய அளவில் உள்ள அந்த பெண்களுக்கான அமைப்புடைய இருக்காங்க இல்லையா, அதனுடைய தலைவி கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை செய்கிறாங்க. அப்போ இது எதனைக்கு இவங்க மாறுறாங்க, இருக்கிறது பத்தலை, தண்டனைகள் இருக்கிற பெண்களாக இருக்கிறனால பெண்கள் டாபிக் மட்டும் பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் கொலை செய்யப்பட்டவனுக்கு பார்க்கணும், அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது பார்ப்பாங்க, அது கொலை அதிகமான பிறகு இந்த மாதிரி தலைவருடைய பிள்ளைகள்லாம் போட்டு தள்ளினாங்கன்னு வைங்க, அப்போ என்ன செய்வாங்க,
கொலை ரொம்ப அதிகமாகி கொண்ட பெண்கள் மேட்டராக இருக்கிறனால பெண்கள் இப்படி பேசுகிறாங்க. ஆனால் பெண்ணு சீரழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டான்னா சீரழிக்கப்பட்டு உசுரோட வச்சிருக்காளா இல்லையா? நீ சலையை சீவிட்டு போயிட்டான், அவனுக்கு என்ன நியாயம்? இதுக்கு கடுமை வேணும்னா அது கடுமைக்கு கடுமை வேணுமா இல்லையா? அது வரும், அதை நோக்கி வருவார்கள், அதை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து சினிமா நடிகைகள்லாம், சினிமா ஜெயா பச்சன் ஒரு சினிமா நடிகை அங்கே குலுங்கி பார்லிமெண்ட் அழுவி பெண்களை இப்படி பார்க்குறார்கள், இப்படி விட்ட முடியுமா? வெந்நீர் ஆடை இழந்த பணம் பாட்டு பாய்ச்சி இளைஞர்கள்லாம் கெடுத்து நாசமாக்கினேன். வெந்நீர் ஆடை நிர்மலா ஒரு பாட்டு வந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு அசிங்கமான பாட்டு, முதல்ல வந்த அசிங்க பாட்டு, அதை பாட்டி ஆடி ஆண்களை எல்லாம் கெடுத்து நாசமாக்கின வெந்நீர் ஆடை நிர்மலா கடும் தண்டனை கொடுக்க வேண்டும். பெண்களை நீ தான் தூண்டி விட காரணம் நீ தான். உன்னுடைய சினிமாவும் உன்னுடைய ஆடலும் பாடலும் இந்த கூத்துக்களும் தான் இந்த மாதிரியான வக்கர புத்தியை ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்தது. என்ன செய்யறாங்க? இப்போ வயசு தளர்ந்து போன பிறகு அந்த மாதிரிலாம் ஆட முடியாத பிறகு பெண்களை சீரழித்தவர்களுக்கு என்ன செய்யணும்? அதை வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மரண தண்டனை, அது மாதிரி மரண தண்டனை வேணும்னு சொல்லி ஒரு பக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது. அப்துல் கலாம் இருக்காரு சாது, அவர் எதுலையுமே பட்டுக்கிற மாட்டார். அவர் வாயத்திறந்து என்ன செய்யறாரு? தண்டனை பத்தலை நம்ம நாட்டில், கொஞ்சம் கூட்டுங்க, எல்லா தண்டனையும் என்ன செய்யுங்க, கடுமையாக்குங்க, பயம் இல்லை நாட்டில், வந்து சட்டத்தை பற்றி எந்த பயமுமே இல்லை. அவள் யார் மாறிக்கிட்டு வர்றா? எல்லாம் மாறுது. நடிகை மாறுறாங்க, நீதிபதி மாறுறாரு, மனித உரிமை கமிஷன் மாறுகிறது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி நம்ம பாஜக சுஷ்மா சுவராஜ் அவங்க என்ன செய்யறாங்க? இளைஞர்களை தூக்கிலிட வேண்டும், அதான் மரண தண்டனை. மாணவியை பலாத்காரம் செய்த இளைஞர்களை தூக்கிலிட வேண்டும். தாடை தளத்திலே கத்துறோம் இத்தனை வருஷமா, 1400 வருஷமா தூக்கில் விடுறதுனால மரண தண்டனை வேணாண்ட. இவ்வளோ நாள் மரண தண்டனை வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மக்கள்லாம் கொந்தளிச்ச பிறகு உங்களுடைய எப்படி நிலை மாறுது? தூக்கில் ஆனால் மக்கள் கொந்தளிக்கிறாங்களே, ஒன்றும் செய்ய முடியல. இப்படி பேசினா தான் வெளியே நடமாட முடியும். அந்த மாதிரி ஒரு நிலை வந்தோன்னு என்ன செய்யறாங்க? அப்படி டயலாக் மாறுது. அப்போ எது மாற வேண்டி இருக்கிறது? இஸ்லாத்தினுடைய சட்டம் மாறவில்லை. எல்லாம் அந்த சம்பவங்கள் கொடுமைகள் அதிகரிக்க அதிகரிக்க, பாதிக்கப்பட்டவருடைய குமுறல் அதிகரிக்க அதிகரிக்க எல்லாருடைய கருத்து அப்படி மாறுகிறது. என்ன மாறுது? இது சரியே இல்லை. அப்போ ஏன்னா இஸ்லாத்தை மாற்ற சொல்றீங்க? நீங்கள் மாற்றிட்டு போங்கடா. இஸ்லாத்தை இதுக்கு மாற்ற நீ மாற்ற மாட்டீங்க. நாட்டில் அமைதி ஏற்படுத்த, நீதியை வழங்குறதுக்கு நீ அனைத்தையும் மாற்றுன்னு சொல்லி முடிவு வர வேண்டி இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம அதிமுக பார்லிமெண்ட்ல மைத்ரேயன் அவர் என்ன சொல்றாரு? தூக்கு போட்டு தண்டனை கொடுக்க வேண்டும். அப்போ அதிமுக கருத்து அதான் ஆயிடுச்சு. சுஷ்மா சுவராஜ் சொன்னதுலேருந்து பிஜேபி கருத்து அதான் மரண தண்டனை ஆதரிக்கிறாங்கன்னு ஆயிடுச்சு. மைத்ரேயன் அதிமுக எம்பி என்ன செய்யறாரு? ராஜ்யசபாவில் எந்திரிச்சுக்கிட்டு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு என்ன செய்யணும்? தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அது சொல்லும்போது அனைத்து கட்சிகளும் ஆதரவு அதுக்கு. அப்போ எல்லா கட்சியும் எந்த முடிவுக்கு வந்தாச்சு? மரண தண்டனை கொடுக்கணும். இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கக்கூடாது? மரண தண்டனைங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, நீக்கியப்படணும் என்று சொன்னவங்க சுஷ்மா சுவராஜும் மைத்ரேயனும் பார்லிமெண்ட்டில் குரல் கொடுத்தவொடனே கையை உயர்த்திக்கிட்டு அந்த விதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆதரவு தெரிவிப்பாங்களா இல்லையா? கையை உயர்த்தினாலும் மேசையை தட்டினாங்களான்னு தெரியல, அனைவரும் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அப்போ ஆதரவு தெரிவித்தார்கள். ஏன்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய நிலையும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? இஸ்லாம்ங்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்ல கசக்கிறதே தவிர இந்த தண்டனை தான் சரி. இவர் ஒரு ஆள் தான் கசப்பு இல்லாமல் சொன்னார். நீதிபதி மட்டும் தான் என்ன செய்யறாரு? ஷரியத் சட்டத்தை கொண்டு வான்னு சொன்னவர். பாக்கி உள்ளவங்க அந்த வார்த்தையை சொல்லாமல் என்ன செய்யறாங்க? கொஞ்சம் கடுமையாக கொண்டு வாங்க, பத்தலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இது மாதிரியான அடிப்படையில் வந்து என்ன செய்யணும். அதே மாதிரி வந்து தென்கொரியா பாருங்க, உலகம் எப்படி மாறுதுன்னு வைங்க. தென்கொரியாங்கிற ஒரு நாட்டில் கற்பழிப்புனா தாறுமாறாக என்ன செய்கிறது? அதிகரிச்சுட்டே போகுது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுக்கும் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க? பல பெண்களை கற்பழிச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கு தண்டனை 15 ஆண்டு சிறை. பெண்களை கற்பழிச்சாங்கன்னா என்ன செய்ய? கற்பழிக்கிறதுக்கு தண்டனை என்ன? விசாரத்துக்கு தண்டனை 15 வருஷம் சிறை. அது மட்டும் இல்லை, சிறையில் வச்சுட்டு ரசாயன ஆண்மை நீக்கம். ரசாயன ஆண்மை, அதாவது மெடிக்கல் மருந்தை கொடுத்து ஆண்மை நீக்கிறது. இந்த வெட்டி விட்டு அப்படி செய்யாமல் அந்த உணவு மூலம் மருந்துகளை ரசாயனமாக கொடுத்து என்ன செய்கிறது? ஆண்மையை நீக்கிப்படுறது. அவர் ஆம்பளை இனிமேல் செயல்பட முடியாத அளவுக்கு ஆக்கி விடுகிறது. அதுக்கப்புறம் வந்து அவன் காலில் வந்து மின்னணு கொலுசுன்னு கட்டுவாங்க. மின்னணு கொலுசுன்னா என்ன? அவன் எங்கே போனாலும் தெரியும். அதில் வந்து இந்த பேஜர் மாதிரி காலில் கட்டி விட்ருவாங்க. அவன் எங்கே போனாலும் அது கப்பு மாதிரி போட்டு விட்ருவாங்க. அவன் எங்கே போனாலும் அவனுடைய நடமாட்டத்தை, இப்போ சிம்முக்கு நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்க, அது தொடர்பில் இருந்தால் கவர்மெண்ட் கண்டுபிடிக்கலாம்ல. இந்த இடத்துல நீங்கள் இருந்தீர்களே, ஆனால் இந்த இடத்துல இந்த டவருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு என்ன செஞ்சுறேன்? அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபோன் தொடர்பு வச்சு தான் நீங்கள் குற்றவாளிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி சிம் கார்டுலேருந்து என்ன செய்யணும்? டவர்லேருந்து வருதுல்ல, எந்த டவர்லேருந்து உங்களுக்கு சிக்னல் போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல உள்ள டவர்லேருந்து போகுதுன்னா இந்த இது ரவுண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்? இந்த ஏரியாவில் தான், இந்த ஊரில் தான், இந்த கிராமத்தில், இந்த தெருவில் இந்த டவர் எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அந்த இடத்துல இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியும்ல. இது சாதாரண சிம்முக்காக குறைந்த பவரில் கொடுக்குறான்.
அங்கே நாட்டில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன செய்யறான், மின்னணு அந்த மாதிரியான ஒரு கொலுசு மாதிரி காலில் கட்டி விட்டுருவான். அதில் வந்து என்ன செய்யும், அதில் சிக்னல் போய்கிட்டே இருக்கும். இவன் எங்கெங்கெல்லாம் போகிறான், ஒன்றும் செய்யவே முடியாது. இவன் இங்கேருந்து அங்கே இருக்கிறது தெரியும், அங்கேருந்து அங்கே இருக்கிறது தெரியும், டீ குடிக்க போனால் டீ கட்டில் நிற்கிறான்னு தெரியும். அப்படியே இவனுடைய எல்லா விதமான அந்த நடவடிக்கைகளும் ஒரு கார் போகும்போது ஜிபிஎஸ் போட்டுருந்தா காட்டுதா இல்லையா? ஜிபிஎஸ் நீங்கள் கனெக்ஷன் போட்டு தான் என்ன செய்யும், இந்த இடத்துல கார் இங்கே நிற்கிது, அந்த இடத்துல அது நிற்கிது, எல்லாத்தையும் காட்டுற மாதிரி இவனு ஜிபிஎஸ் உள்ளே வந்துடுறான். அந்த கொலுசை மாட்டணும்னு என்னவாயிடுறான், ஜிபிஎஸ் கனெக்ஷனில் வந்த மாதிரி இவன் எங்கே போனாலும் தெரியும். இவங்களும் அப்படி எதுக்கு இவன் அந்த மாதிரி செய்ய முடியாது, நம்ம எங்கே போனாலும் தெரிஞ்சிடும், உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதை போட்டு என்ன செய்கிறாங்க, இதை சட்டமாக்கி அதை தீர்ப்பு அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்ப்பு அந்த மாதிரி குற்றங்களுக்கு இப்படி தான் எல்லாரும் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, கடுமை. இதெல்லாம் கடுமை தானே இது. நீங்கள் 6 மாதம் சோறு போடணுங்கிறீங்க, 2 வருஷம் உள்ள வைக்கணுங்கிறீங்க. இவன் 10 தானே சொல்கிறான், தென்கொரியா என்ன சொல்கிறான், ஆண்மையை நீக்கிறணும், 15 வருஷம் உள்ள வைக்கணும், 20 ஆண்டுகளுக்கு அவனுக்கு கொலுசு போட்டு விட்டுருவோம், மின்னணு கொலுசு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரஷ்யாவில் இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா. ரஷ்யாவில் உள்ளவங்களுக்கு என்னென்னா, அவன் ஹோமோசெக்ஸ், சின்ன பசங்களோட தான் அவங்க செக்ஸ் வைப்பாங்க அதிகமாக. பெண்ணோட செய்வதை விட எது அதிகம், சின்ன சின்ன பசங்களோட வந்து ஆணோட ஆண் சேர்ந்து ரொம்ப ஒரு சீரழிந்து போய் கொண்டிருக்கிற நாடு. அது ரொம்ப ஜாஸ்தியாக போய் இந்த மேலை நாடுகளில் இந்த போதும் அதிகமாகவும் இருக்குது. இதான் மேலை நாடுகள் என்ன இருக்குது, இதுதான் ஜாஸ்தியாகிட்டு. லூத் நபி காலத்தில் இருந்த சமுதாயத்தில் இருந்த மாதிரி அதை நோக்கி தான் இப்போ அதிகமானவர்கள் போய் கொண்டிருக்கிற. நம்ம நாடு எவ்வளோ பரவாயில்லை அந்த விஷயத்தில். அப்போ அந்த மாதிரியா சிறுவர்களை பாலியல் செய்தார்களே ஆனால் அவங்கள ரசாயன மருந்து செலுத்தி காயடைக்கிறதுக்கு, ஆயுள் தண்டனை வழங்குறதுக்கு ரஷ்யாவில் பாராளுமன்றம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சிறுவர்களோடு இப்படி பண்ணானே ஆனால் அவனுக்கு என்னது, காலமெல்லாம் சிறை. அது ஒரு கடமை தான் ஓரளவுக்கு. ஆண்மையை நீக்கிறது அதுவும் கடமை தானே. ஆண்மையை நீக்கி விடுறது மட்டும் இல்லாமல் ஆயுள் புறம் எங்கே தான் கிடப்பான், ஜெயிலில் தான் கிடப்பான். இந்த மாதிரி கொடுக்கணுங்கிறீங்களே, இது கொடுமையா இல்லையா? அப்போ கொடுமை இதை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. இந்த கொடுமை எப்போ நியாயம்னு படுது, ஒரு சிறுவன், 2 சிறுவன், 3 சிறுவன், 4 சிறுவன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்தோடனே வருது, மக்கள் கொந்தளிச்சோடனே வருது. நிறைய பேர் இது மாதிரி ஆகி பாதிக்கப்பட்ட பிறகு என்னடா என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவன் புரட்சியில் வந்துடுவான் பாருங்க. அந்த மாதிரி கொந்தளிப்பு வரும்பொழுது இவர்கள் எதை தள்ளுகிறது, இஸ்லாம் சொன்ன சட்டத்தை நோக்கி தன்னால இவங்க தள்ளப்படுற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த கற்பழிப்பு இந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபட்டான்னு சொன்னால் மொத்தம் 6 நாடுகளில் இந்த காயடிக்கிற ஆண்மை நீக்கம் செய்யக்கூடிய சட்டம் வச்சிருக்கிறான். போலந்தில் இருக்கிறது, போர்ச்சுகலில் இருக்கிறது, பிரிட்டன்லேயும் கொண்டு வந்துட்டான், ஜெர்மனில் இருக்கிறது, இப்போ தென்கொரியா நான் சொன்னேன் அதில் இருக்கிறது, ரஷ்யாவில் இருக்கிறது. இந்த நாட்டிலலாம் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் முன்னாடியெல்லாம் காட்டு மிராண்டிட்டாங்க. இதெல்லாம் காட்டு இப்படிலாம் செய்கிறதா, எந்த காலத்தில் வாழ்கிறோம், ஒரு சந்தோஷமாக இருந்ததுக்காக ஆன் பண்ணிக்க. அவங்க எப்படி தானே இந்த விபச்சாரம்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாட்டது தானே, 2 பேரும் ஜாலியாக இருந்தாலும் இதுக்காக வேண்டி நீங்கள் இப்படி செய்வீர்களா, இது ஒரு ஆசையை தீர்த்து கொண்டதுக்காக வேண்டி இப்படிலாம் கொடுக்கலாமான்லாம் டயலாக் விட்டாங்க ஒரு காலத்தில். இப்போ என்னவாகுது, அந்த டயலாக் விட்ட நாடுகள்லாம் முன்னேறிய மேற்கத்திய நாடுகள், நாகரீகத்தை முத்தி போன நாடுகள், கம்யூனிஸ்டில் ஊறி புடம் போட்ட நாடு ரஷ்யா நாடு. இப்போ கம்யூனிஸ்ட் விட்டு இருந்தாலும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின்படியே வளர்க்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கிற நாடு. அங்கே அந்த மாதிரி எழுத்தாளர்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் சொல்லுவேன், காட்டு மிராண்டி சட்டம்னு, கொடுமையான சட்டம்னு சொல்லுவேன். மக்கள் கொந்தளிச்சு நிற்கிறான். இதை தவிர வேறு வழி இல்லைன்னு அரசாங்கம் தள்ளப்படுது. இப்போ இஸ்லாம் சொல்கிற தண்டனையை கொடுக்காத வரைக்கும் உன் மக்களை ஒன்றால் திருப்திப்படுத்த இயலாது. அவன் நீதியை விரும்புகிறான், அமைதியை விரும்புகிறான், நம்ம அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறான், கொலை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், தனக்கு பாதிப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு ஏற்றவா அந்த சட்டத்தை போடு. மக்கள் உணர்வுகள்லாம் அப்படியே மாறக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு பத்திரிகை, தமிழ் முரசுன்னு பத்திரிக்கை, இந்த சன் டிவியுடைய குரூப் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிக்கை, அதில் என்ன செய்கிறாங்க, தலையங்க எழுத்துறாங்க. அடுத்தவரின் உழைப்பை திருடும் கும்பலுக்கு அடுத்த முறை தப்பு செய்ய முடியாத வகையில் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இப்படி கடுமையான தண்டனைகள் கொடுத்தால்தான் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல். தலையங்க எப்படி வருது, கடுமை கொடுமை கூட திருட்டுக்காக வேண்டி பெரிய தண்டனையான்னு கேட்டாங்க. இப்போ 10 தானே சொல்கிறாங்க. பேப்பர்லாம் இப்போ தலையங்க எழுத ஆரம்பிச்சிருச்சு. பேப்பர்லாம் எதுக்கு தலையங்க எழுதுறாங்க, அவங்களுடைய உளப்பூர்வமாக எழுதுறது கிடையாது. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அப்படி தான் எழுதுவாங்க. அப்போ தான் அவங்க வந்து விற்க முடியும் பத்திரிக்கை. இல்லாட்டி மக்கள் புரட்சியாக போயிடும். மக்கள்லாம் என்ன செய்கிறான், கொந்தளிக்கிறானா, இதை ஒழிக்க வேண்டும், திருட்டை ஒழிக்க வேண்டும். எதுக்காக வேண்டி, இது சும்மாவெலாம் எழுதிடல. ஒரு மூதாட்டி போயிட்டு இருந்துச்சான், மூதாட்டிட்டு நகையை பறித்து போயிட்டான். மூதாட்டி கிளவிட்டு போய் நினைச்சிட்டான், நகையை பறித்து ஒருத்தன் ஓடி போயிட்டான். அந்த அதிர்ச்சியில் அங்கே செத்து போச்சு சம்பவம். அந்த சம்பவத்தை எழுதி தான் எழுது. அந்த சம்பவத்தை போட்டுவிட்டு இப்படிலாம் நடக்கிறது இப்போ தான் இவங்களுக்கு விளங்குது. எப்போ திருடிட்டு போகும்போது விளங்கலை, திருடி அங்கனே மண்டை போட்டு பாருங்க, அப்போ தான் வழங்குது. ஆஹா, இது ஓவரால போகுது. எப்பவுமே எக்ஸ்ட்ரீமானதான் புத்தி வருது எங்களுக்கு. எடுப்புல ஆரம்பத்தில் சுதாரிச்சிக்கிறாம ஒரு நோய் வருதுன்னா என்ன செய்யணும், ஆரம்பம் சின்னதாக இருக்கும்போதே ஒரு கட்டி வருதா, சின்னதாக இருக்கும், அறுத்து போட்டு போயிடணும். அப்போ தெரிய மாட்டேங்குது. இப்படி பெருசு மண்டையோட பெருசாக போன பிறகு பெருசாக கட்டி வந்துருச்சாங்க.
தலையை விட பெருசாக போச்சு. அப்போ தான் இவனுக்கு என்ன செய்யுது, கட்டின்னு தெரிகிறது, வளருது, நல்லா தெரியுது, அதிகமாகி கொண்டு இருக்கிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறது, விடக்கூடாதுன்னு தெரிகிறது. உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அந்த மூதாட்டி இறந்த சம்பவத்தை எழுதி விட்டு தான் தலையை எழுதுறாங்க. ஒரு மூதாட்டி இந்த மாதிரி செத்து விட்டார்கள், அப்போ இவங்க ஒழிக்க வேண்டும், அந்த குற்றவாளிகள் கடும் தண்டனை கொடுக்க வேண்டும், இங்கே உள்ள விஷயம் பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இலங்கையில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இதே கொண்டு வர போகிறாங்க. இலங்கை பார்லிமெண்ட்டில் இதே மாதிரி சட்டத்தை நான் கொண்டு வர போகிறோம், கடுமையான தண்டனை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி அவங்களும் இதை நோக்கி திரும்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வர்றோம் என்று கேட்டால், இஸ்லாம் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது, அது காட்டும் பிராணித்தனம் இல்லை. யாருக்கு கடுமை காட்ட சொல்கிறது? நல்லவனுக்கா? இல்லை, கெட்டவனுக்கு, அடுத்தவனுடைய உரிமை பறிக்கிறவனுக்கு, அடுத்தவனுடைய உயிரை பறிக்கிறவனுக்கு. அப்போ கொலகாரனுக்கு, திருடனுக்கு, இந்த மாதிரியான ஆட்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால் அதையே நீங்கள் ஒரு காட்டு மிராண்டித்தனம்னு சொல்றீங்க. காட்டு மிராண்டிக்கு தானே கொடுக்குறோம், நல்லவனுக்கு கொடுக்கலையே. சும்மா இருக்கணும் பிடிச்சி பிடிச்சா கொலை செய்ய சொல்கிறாங்க. அப்போ இதை வழங்காமல் என்ன செய்கிறாங்க, சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை விட இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும். அறிவுஜீவிகள்லாம் என்ன செய்கிறாங்க, சில இது மரண தண்டனைக்கு எதிராக ஆக்கங்களை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப விவரமானவர்கள் என்றும் பாயிண்ட்கள் அப்படின்னு விரல் நுனியில் வச்சுக்கிட்டு பேசுறவர்கள் என்றெல்லாம் அறியப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சோம், இதை விட ஒரு கிறுக்குத்தனம் கிடையாது. அப்போ நீ விவாதத்துக்கு கூப்பிட்டோம். யாரை கூப்பிட்டோம்? அதே போதும், யார் யார் மாறணும்னு அதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது? நாம் இவர்கள்லாம் விவாதத்துக்கு அழைச்சோம். யாரை? கருணாநிதி சொன்னாரா மரண தண்டனை எடுக்கணும்னு சொல்லி அவர் கடிதம் போட்டோம். நேரடியாக நினைஞ்சோம், அவருடைய கட்சிக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு அட்ரஸுக்கு என்ன செஞ்சோம், கடிதம் போட்டு நீங்கள் தவறான வாதத்தை வைக்கிறீர்கள், மரண தண்டனை சரி என்று நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் மரண தண்டனை சரியில்லை நீங்கள் நிரூபிக்க நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு தயாரா? கடிதம் போட்டோம், பதிலை காணோம். அதே மாதிரி ஆனந்த விடங்கிற பத்திரிகையில் இதே மாதிரி எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன செஞ்சோம், இந்த மாதிரி எழுதி கொண்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து மரண தண்டனை வேணாம் வேணாம்னு சொல்லி. அப்போ உங்கள் பையனையோ உங்கள் பொண்டாட்டி கொலை பண்ண இதை சொல்லுவீங்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செஞ்சோம், சரி மரண தண்டனை வேணாங்கிறீங்கல்ல, அது சரிண்டா வாங்க பேசுவோம், நாங்கள் சரிங்கிறோம். இஸ்லாமியர்களாகி நாங்கள் என்ன செய்யறோம், மரண தண்டனை தேவை, கெட்டவனுக்கு தான் மரண தண்டனை, எல்லா குற்றத்துக்கும் மரண தண்டனை கொடுக்கறது இல்லை, சில குற்றங்களுக்காவது மரண தண்டனை கொடுத்து ஆகணும்னு சொல்கிறோம். ஆனந்த விடனுக்கு கடிதம் எழுதணும். நீ எழுத்தாளர் தானே, அறிவாளி தானே, எத்தனை எழுத்தாளருக்கு நீங்கள் பணம் கொடுத்து வச்சிருக்கிற, எத்தனை அறிவுஜீவன் கொண்டு இருக்கிறான், அவனெல்லாம் உன்னை நிப்பாடி வாது வரலாமா இல்லையா? வா வாசி சொல்லி வர வேண்டியானே, அதை பப்ளிஷ் பண்ணி விற்கலாம் தானே. பத்திரிகை இன்னும் விற்க தானே செய்யும், முடியாது, நிற்காது. பப்ளிஷ் பண்ணி வியாபாரம் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய டாப்பிக்கை நம்ம கூப்பிட்றோம், அவங்களுக்கு நல்லா விற்கும். இப்போ பகிரங்க விவாதம் ஆனந்தவுடன் எதிர்கொள்கிறதுன்னு போட்டின்னு வை, அதுக்காக கொஞ்ச நாளைக்கு விற்குமா இல்லையா பத்திரிக்கை? உன் சர்க்குலேஷனுக்காக வர முடியுமானா முடியாது. ஏன்? ஆனந்தம் போய் கேட்க அறிஞர்கிட்ட, என்னப்பா எழுதுறீங்களப்பா விவாதத்துக்கு போமா? ஏன் விவாதங்கிறது பேப்பரில் ஆர்டிக்கல் எழுதுறவனுக்கு அறிவு கிடையாது. விவாதம்னா எதிர்கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒரு கிறுக்குத்தனமும் வளர முடியாது. பேப்பரில் இவனை கேள்வி கேட்க மாட்டான், எழுதி விட்டு போயிட வேண்டியதான். அப்போ கேள்வி கேட்குற இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டினோமே ஆனால் அதுவும் யோசிச்சு வாங்கி ஒரு கட்டுறதுக்கு 20 நாள் எடுப்பாங்க. அது ஆர்டிக்கல் எழுதுனா உடனே எழுதிட்டு போகிறான். இப்போ உட்காந்து ஒரு நீ இவனை விவாதத்தை உடனே விட்டா என்ன செய்வான்? உடனே சொல்லணும் பதில். 20 நாள் கழிச்சு சொல்ல முடியுமா? ஒரு கேள்வியை கேட்டோம்னா இருங்க 20 நாளைக்கு கழிச்சு சொல்கிறேன். இதான் இவங்க அதை மாட்டேங்கிறாங்க. பாயிண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, எழுத்தாளர் யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. நம்மளாம் உட்காந்து அரை மணி நேரத்தில் அப்படி எழுதி முடிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி உள்ள ஹக்கில் இருக்கிறவர்கள் நம்ம இல்லை. யாரெல்லாம் ஹக்கில் சத்தியத்தில் இருக்கிறார்களோ அவங்க ரொம்ப திங்க் பண்ண தேவை கிடையாது, வர்றதெல்லாம் சத்தியமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு ஆனந்தவனுக்கு எழுதணும், நக்கீரனுக்கு எழுதணும். என்ன எழுதணும்? நீங்களும் மரண தண்டனை விஷயமா இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி எழுதிட்டே இருக்கிறீங்க. வெறும் மரண தண்டனை எழுதுறவங்கலாம் இஸ்லாத்தை சேர்த்து இஸ்லாம் காட்டு மிராண்டி சட்டம், கற்கால சட்டம், அந்த சவுதியில் நடந்த அந்த ரிசானாவுடைய மேட்ரு, அதை வச்சு இவங்கெல்லாம் சும்மா எழுதுனா கூட பொதுவாக எழுதுறாங்கன்னு விட்டு போயிடலாம். நம்ம ஏன் மட்டும் விவாதத்தை கூப்பிட்டு விட்டு போயிடலாம். இவங்க எதை வச்சு எழுதுனாங்க? இஸ்லாமிய சட்டத்தை சுட்டி காட்டி இது கொடூரம், இது காட்டு மிராண்டித்தனம், இது கற்காலம், இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு எழுதுனீங்கல்ல, அது கொடுமை இல்லை, நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நக்கீரனுக்கு எழுதணும். ரிஜிஸ்டர் தபாலில் எழுதியிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பதில காணாம். இந்த மனுஷபுத்திரன்னு ஒருத்தன் அதே மாதிரி எழுதிட்டு இருந்தான், அவனுக்கு எழுதணும். நீ வா பேசுறீங்கள, டிவியில் கத்திரியா இல்லையா, இங்கே வா என்கிட்ட வந்து பேசு, எங்கள் ஜமாத்தில் வந்து பேசு, உன்னுடைய வாதங்கள் ஒவ்வொன்றும் இருக்குத்தானே நாங்கள் நிரூபிக்கிறோம், நான் கடவுளோட தான் வாதம் பண்ணுவேன். எப்படி பேசின விவாதத்துக்கு பதில் சொல்லுங்கன்னு ஆளாளுக்கு பிடிக்க ஆரம்பித்தவொன்னே அவங்களுடைய முகநூல்கள் என்ன எழுதுறாரு? கடவுளோட தான் விவாதிப்பேன், கடவுள் சட்டத்தை பற்றி இவங்கள்ட்ட நான் விவாதிக்க போகிறேன், கடவுள் சட்டமாக இது, ஆனால் கடவுளை வர சொல்லுங்க விவாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அது விஷயம் அது ஒன்று. இந்த ஜோசபின் பாப்பாண்டு ஒரு பொம்பளை அது எழுதுனது இந்த மாதிரி பத்திரிகையில் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எழுதணும், வா விவாதத்துக்கு வா. யாரெல்லாம் எழுதினாலும் இவங்களாம் எழுதின ஆளுக்குங்க. பாரதி தம்பின்னு ஒரு ஆள், இவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சோம்னு கேட்டால் இந்த ரிசானாவுடைய மேட்டரை வைத்துக்கொண்டு
இல்லை இஸ்லாமிய சட்டம் காட்டுமிராணித்தனமானு சொல்கிறீங்கல்ல, காட்டுமிராணித்தனம் இல்லைன்னு நிரூபிக்கிறோம். ரெண்டு பேரும் தனித்தனியாக பேசினா ஒன்றும் வராது. ஒரு இடத்துல உட்காந்து பேசினா நீ உளறனா நான் உளறனா தெரிஞ்சு போயிடும். இஸ்லாம் உளறதா நீ உளறியா, இது காட்டுமிராணித்தனமா நீ காட்டுமிராணியாக இருக்கிறியா, இதெல்லாம் எங்கே வெளிச்சமாயிரும், விவாதத்தில் தெரிஞ்சு போயிடும். அப்போ விவாதத்துக்கு அழைத்தும் கூட இவர்கள் வர முடியாமல் ஓடி ஒழிகிறார்கள் என்று சொன்னால் எதை மாற்றின, இதை மாற்றுவதற்கு அவர்கிட்ட பாயிண்ட் இல்லை. அவர்கள் மாறிவிடுவோம் என்று பயந்து கொண்டு ஓடுகிறார்கள், நம்ம தான் மாற வேண்டி வரும் என்று பயந்து கொண்டு ஓடுகிறார்கள் என்பது என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்லாமிய சட்டத்தில் கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கடுமையான தண்டனைகள் என்கிற டாப்பிக்கை நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன குற்றச்சாட்டு, இஸ்லாத்தின் சொல்லக்கூடிய அடுத்த குற்றச்சாட்டு என்ன, அதுதான் நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கோம். அடுத்த குற்றச்சாட்டு என்ன என்று சொன்னால், இவங்க அளவுக்கு அதிகமாக பிள்ளை பெற்றுக்கிறாங்க, குடும்ப கட்டுப்பாடு இல்லைங்கிறாங்க, மக்கள் தொகை பெருக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவை இஸ்லாமிய நாடாக பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பிற்போக்கான ஆட்களாக இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லை உங்களுக்கு, குழந்தை ஒரு லிமிட் பண்ணுமா இல்லை, அப்போ தான் மனுஷன் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சு இதுக்காக வேண்டிய மாற்றணும், உங்கள் சட்டம் சரியில்லை, நாங்கள்லாம் ஒன்று போதும் 2 போதும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்கிறோம், இப்போ நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைன்னு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்ன செய்றீங்க இப்படி போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இது சரியா, இதை மாற்றணும் அதை மாற்றணுமா பேசுவோம் அப்படி